கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே. சொல்லுங்க மேடம். வருண், நீங்க அனுப்பின டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். அஞ்சலியோட நம்பர்ல இருந்து ஒரு நம்பருக்கு ரொம்ப நேரம் கால் போயிருக்கு. மெசேஜும் நிறைய போயிருக்கு. ஆனா அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டா. ஒன்லி ஒன் மெசேஜ் இஸ் அவைலபிள். அதுல என்ன இருக்குன்னா, ஃபிக்ஸ் பண்ணபடி எல்லாம் கரெக்டா நடக்கும்னு. அந்த நம்பரோட கால் ஹிஸ்டரியை ட்ரேஸ் அவுட் பண்ணதுல அந்த நம்பர்ல இருந்து துபாய்க்கு நிறைய கால்ஸ் போயிருக்கு. கிடைச்ச மெசேஜையும் அதையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பொண்ணுங்களை கடத்தி வைக்கிற குரூப்பா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மேடம், அந்த நம்பர் எந்த பேர்ல ஸ்டோர் ஆயிருக்கு? ராகேஷ். மேடம், அது மாப்பிள்ளை பேர் மேடம். என்ன சொல்றீங்க? பூமிகாக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையா? அவனே தான் மேடம். எனக்கு முதல்ல இருந்தே அவன் மேல சந்தேகம். ஒருவேளை அஞ்சலி கூட மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். சந்தேகமே இல்ல மேடம். அவதான் இந்த மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணிருக்கணும். பூமிகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவளுக்கு என்ன அப்படி ஆர்வம்? அப்பதான் மேடம் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்ப அதுதான் அவ திட்டமா? எஸ் மேம். நல்லவ மாதிரி நடிச்சு எங்க அம்மாவை ஏமாத்தி என் வீட்டுக்குள்ளே புகுந்து இப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டா. ரொம்ப மோசமான பொண்ணா இருப்பா போலயே. அதுக்கும் மேல ஏதாவது வார்த்தை இருந்தா அவளுக்கு பொருந்தும் மேடம். நாம நெருங்கிட்டோம். ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிடலாம். அவங்க யாரும் தப்பிக்கவே முடியாது. தேங்க்ஸ் மேடம். அஞ்சலி, நீ ஃபிக்ஸ் பண்ண ஆள் தானா அவன்? தெரியும்டி எனக்கு. எல்லாம் ஓ வேலையா தான் இருக்கணும்னு. ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும். அப்புறம் உன்னை அந்த பையலையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என் பேரு வெட்டியப்ப. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவளால எனக்கு ஒரே கஷ்டம்தான். அதனால பொண்ணை வித்து காசாக்குற மாதிரி என் பொண்ணை வித்து காசாக்கலான்னு பாக்குறேன். யோ, யாரியா நீ? உனக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? புரோக்கர் சொன்னாரு. ஏற்கனவே நீங்க நிறைய பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்கன்னு சொன்னாரு. யோ, ராங் நம்பர். வையா போன. சார் சார், போனை வைக்காதீங்க. நான் போலீஸ் எல்லாம் இல்ல. நான் ஒரு நிஜ கஸ்டமர் தான். நானே நொந்து போய் வேற வழி இல்லாம தான் உங்களுக்கு போன் பண்றேன். எனக்கு நிஜமாவே பணம் தேவைப்படுது. என் கிட்ட சொத்துன்னு இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ் சார். அப்படியா? அப்போ உன் மூத்த தரத்து பொண்ணா கழிச்சு கட்டணும், அவ்வளவுதானே? சரி, ஓகே, டீல் வச்சுக்கலாம். அப்போ நான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு இப்பவே வரட்டுமா? வேணாம், நான் அரசம்பாளையத்துல இருக்கேன். விடிஞ்சா எனக்கு கல்யாணம். 9 to 10 முகூர்த்தம். நீ 6 மணிக்கு அங்க வந்துரு. சரிங்க சார், அப்படியே ஆகட்டும். எனக்கு பக்கத்து ஊர் தான். நான் வந்துடுறேன். ஆனா பேசினபடி அமௌண்ட்டை கொடுத்துருவீங்கல்ல? வா வா, பாத்துக்கலாம். சின்ன பாஸ், லைன் கட் ஆயிடுச்சா? பாக்குறேன். சின்ன பாஸ், கட் ஆயிடுச்சு. கேட்டிங்களா? எப்படி பேசுறான் பாத்தீங்களா? சின்ன பாஸ், இவன் படு அயோக்கியனா இருப்பான் போல இருக்கு. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஆமா, எனக்கு பொண்ணா நடிக்க பொறுக்கணும். வருண், என்ன சொல்றீங்க வருண்? ஐஸ் அந்த ஆள்கிட்ட அது எப்படி சரியா வரும் வருண்? அதே ஐஷுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதான் நான் இருக்கேன்ல. ப்ளீஸ் ஆதி, பூமியை காப்பாத்த இதை விட்டா வேற வழி இல்ல. இல்ல வருண், நான் என்ன சொல்ல வரேன்? அண்ணே, நான் ரெடினே. ஏய் ஐஷு, என்ன சொல்ற? ஐஷு, நிஜமாவா? உனக்கு நடிக்க ஓகேவா? அண்ணே, பூமிகா அக்காவுக்கு அங்க ஆபத்துன்றீங்க. அவங்கள காப்பாத்த என்னால ஒரு விஷயம் செய்ய முடியும்னா அத நான் செஞ்சுதானே ஆகணும். அப்புறம் நாம பழகுன பழக்கத்துக்கு என்ன அர்த்தம்?
ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ எங்க இருந்தாலும் உன் மனசுக்கு நல்லா இருப்ப. அந்த கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. அதே சொல்லுங்க வருண். நான் ஆடிக்கிட்ட விவரமா பேசியிருக்கேன். ஓகே. நான் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல நான் உங்க எல்லாரும் மீட் பண்றேன். அந்த போலி மாப்பிளைய நாம எல்லாரும் சேர்ந்து புடிச்சு கொடுக்குறோம். கண்டிப்பா வருண். பூமிகா மாதிரி சிக்கி இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்துறோம். ஓகே வருண். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் வருண்? நல்லா போடு. வந்துடா, விடா. வருண். தம்பி வருண், என்ன நடக்குதுங்க? எதுக்கு வருண் தம்பி சண்டை போட்டுட்டு இருக்காரு? யார் இவங்க எல்லாம்? நல்லது செஞ்சா 4 பேருக்கு பிடிக்காது. பேசாம நின்னு வேடிக்கை பாரு. ஐயோ, எப்படி? வருண். விவாதத்தால உன் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி பறிபோறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். ஆனா இந்த கல்யாணம் உன் வாழ்க்கையை அழிக்க நடக்கிற சதிங்கிறத உனக்கு புரிய வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். ஆனா முகூர்த்தத்துக்குள்ள வந்துருவேன். ஒருவேளை நான் வரலனாலும் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்காத. இந்த மாப்பிள்ளை நல்லவன் இல்ல, அதை நான் உனக்கு புரிய வைப்பேன். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு. வருண், நீங்க எனக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டாம். இதுக்கு மேல எதுவும் செய்யறதுக்கு இல்ல. நம்ம எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அதை நீ நம்புறல்ல? நான் சொல்றத கடவுளோட ஆணையா நினைச்சுக்கோ. அதனால நான் வர்ற வரைக்கும் நீ தாலி கட்ட விடாத. எப்படி நான் அதுக்குள்ள வந்துருவேன்? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி நான் வரலனா கூட வருண், என்ன பேசுறீங்க? உனக்காக நான் என் உசிரையை கொடுப்பேன் பூமி. வருண், உன்னை காப்பாத்த நான் ஒரு யுத்தம் நடத்த போறேன். இந்த யுத்தத்துல என் உசிரே போனாலும் நீ இந்த மாப்பிளைய மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஐயோ வருண், உயிருக்கே ஆபத்தான வேலையை செஞ்சு எதுக்கு என்ன காப்பாத்தணும்? அந்த அளவுக்குல நான் முக்கியமான ஆள் இல்ல வருண். இதுதான் விதைன்னு நானே ஏத்துக்கிட்டேனே. விட்டுருங்க வருண். எனக்காக நீங்க எதுவும் செய்யவும் வேண்டாம், எங்கேயும் போகவும் வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வேண்டாம் வருண். என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் இந்த உசரை சுமந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம் வருண், நீங்க எங்கேயும் போகாதீங்க வருண். எனக்காக ரிஸ்க் எடுக்காதீங்க வருண். எனக்கு என் அம்மா தங்கச்சிங்க ரொம்ப முக்கியம். அவங்கள நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு உங்களையும். பூமி, நான் போய்தான் ஆகணும். வருண், நான் உன்னை லவ் பண்றது உண்மைனா இதை நான் செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் என்னை தடுக்காத. ஐயோ வருண், ப்ளீஸ் பூமி, என்னை தடுக்காத. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் கண்டிப்பா வந்துருவேன். நம்ம காதல நம்பு. அதுக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்கு. புரிஞ்சுக்கோ பூமி, அதை நம்பு. போகாதீங்க வருண். வருண், வருண். ஒருவேளை நான் வரலனாலும் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்காத.
உசிரை கொடுப்போம் பூமி. பெரிய ரிஸ்க் எடுக்க போற, தைரியமா இருக்கணும்னா நான் இருக்கேன், வருண் இருக்காரு, பயப்படாதண்ணா. நான் தைரியமா தான் இருக்கேன், நீ தான் பயப்படுற. ஆதித்யா, நோ டென்ஷன். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அந்த போலி மாப்பிளைய புடிச்சு கொடுக்க போறோம். பூமிகாவை காப்பாத்த போறோம். ஹே வருண், சின்ன பாஸ், வாங்க சின்ன பாஸ். அடே சின்ன பாஸ், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதே வருண். ஐஷு, அண்ணே, பூமிகாக்கு எப்படி இருக்காங்க? இருக்கா? ஒரு வேலையா போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா நீங்களாம் வந்ததுல எனக்கு சந்தோஷம். நான் கூப்பிட்டதும் எந்த மறுப்பும் சொல்லாம நீங்களாம் வந்துட்டீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களை பாக்குறது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா ஹே இருக்கு. வருண், என்ன இதெல்லாம்? நாங்க இருக்கோம்ல, டோன்ட் வரி, ஓகே? ஐஷு, பூமிகாக்காக நீ உதவ வந்திருக்க, பெரிய ரிஸ்க் எடுக்கிற, ரொம்ப நன்றிமா. அண்ணே, என்னன்னு நீங்க நன்றி அது இதுன்னு சொல்லி என்ன ஃபீல் பண்ண வைக்காதீங்க. பூமிகா அக்கா என் கூட பிறந்த அக்கா மாதிரி. எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு பொண்ணு. நானும் ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இதான் நல்ல வளர்ப்புங்கிறது. உனக்கு தப்பா எதுவும் நடக்க இந்த அண்ணா விட மாட்டோமா? தைரியமா இரு. சரிண்ணே. வருண், சொல்லுங்க வருண், இப்ப நாங்க என்ன பண்ணணும்? இந்த மாப்பிள கன்ஃபார்மா ஒரு ஃப்ராடு. பொண்ணுங்களை ஏமாத்தி தப்பா ஏதோ பண்றவனா இருப்பான்னு சந்திரகாந்தா மேடம் சொன்னாங்க. ஆனா அதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல. அதனால நாம இப்ப அவனை பொறி வச்சு பிடிக்கணும். ஒருவேளை நான் வரலனாலும் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்காத. உனக்காக நான் உசிரை கொடுப்போம் பூமி. வருண், எங்க போயிருக்கீங்க? உங்க உயிரை பணைய வச்சு அப்படி என்ன விஷயத்துக்காக போயிருக்கீங்க? என் மனசு கிடந்து தவிக்கிறத நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? மேடம், இதுல ஏகப்பட்ட கல்யாண பத்திரிகை இருக்கு மேடம். ஒரே ஆளு வேற வேற பேர்ல ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணிருக்கான் மேடம். பல பெண்களை ஏமாத்திருக்கான் மேடம். மை காட், bloody scoundrel! எத்தனை வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். மேடம், இப்படிப்பட்டவன் பூமிகா போட்டோ வச்சிருக்கான்னா ரொம்ப ஆபத்தான விஷயம் மேடம். எக்ஸாக்ட்லி. Now பூமிகா is in danger. இவன் மோசமானவன் தான் உறுதி ஆயிடுச்சு. ஆனா இவன் தனி ஆளா இல்ல இவன் பின்னாடி வேற ஏதாவது நெட்வொர்க் இருக்கான்னு தெரியணும். மேடம், இதுல அக்ரிமெண்ட் காப்பிலாம் இருக்கு. My God. இவன் நாம நினைச்சதை விட பயங்கரமான ஆளா இருக்கான். இவன் கல்யாணங்கிற பேர்ல பெண்களை ஏமாத்தி வெளிநாட்டுல தப்பான பிசினஸ் பண்றவங்களுக்கு விக்கிற வேலை பாக்குறவன். மேடம், என்ன சொல்றீங்க மேடம்? அப்ப பூமிகாவை அதுக்காகத்தான் கல்யாணம் பண்றானா மேடம்? இத உடனே தடுத்தாகணும் மேடம். இல்லைன்னா பூமிகாவோட நிலைமை. பூமிகாவோட நிழல கூட அவனால நெருங்க முடியாது. அங்க வருண் இருக்காரு, நான் உடனே அவரை அலர்ட் பண்றேன். எப்படி மேடம் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் செய்ய மனசு வருது இவங்களுக்கு? இவங்களை அரெஸ்ட் பண்ணி வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா செய்வேன். அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா இந்த கேஸ கொஞ்சம் கவனமா தான் டீல் பண்ணணும். அவசரப்பட்டு ஏதாவது பண்ணா அவன் உஷாராயிடுவான். ஏன்னா இந்த கேஸ்ல அவனை நாம பிடிச்சா மட்டும் பத்தாது, அவன் ஹோல் நெட்வொர்க்கையும் பிடிக்கணும். அதனால இந்த கேஸ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். நான் இத பத்தி வருண் கிட்ட பேசுறேன். லுக், இந்த வீட்ல ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட விட்டு வைக்காதீங்க. அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பவே கூடாது. காட் இட்? போங்க. ஓகே மேடம். ஓகே மேடம்.
அப்பா ஃப்ரெண்டுமா. உட்காருங்க. இவ்வளோ கரெக்ட் டைம்க்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பின்ன தொழில்னு வந்துட்டா டைம் ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமாம்மா. எப்பேற்பட்ட தொழிலதிபர் நீங்க. உங்களை பத்தி கூடி சீக்கிரம் நாடே தெரிஞ்சுக்க போகுது. என்ன சொல்றீங்க? நாடே தெரிஞ்சுக்க போதா? அது வந்து தமிழ்நாட்டுல பிறந்து வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணி உங்க சொந்த முயற்சியால முன்னேறினீங்கல்ல, அதை தெரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னேன். எனக்கு இந்த பப்ளிசிட்டிலாம் பிடிக்கவே பிடிக்காது. சரி அதை விடுங்க, எனக்கு முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. சீக்கிரம் டீல பேசிடலாமா? ஆமாமா. போன்ல சொன்னீங்கல்ல இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம்னு. எத்தனாவது கல்யாணம் இது? ஏ ராகேஷ், ஒரு மாசத்துல இந்த மாதிரி எவ்வளவு கல்யாணம் பண்ணுவீங்க? அது கிடைக்கிற கடாவை பொறுத்து. பாத்தீங்களா வருண், பொண்ணுன்னா இவனுக்கு கிடாவா கோட் வேர்டு. இவனெல்லாம் அந்த கிடாவை வெட்டுற மாதிரி வெட்டிடணும். அதுக்கு தானே இந்த செட்டப். ஒரு மாசம் 4-5 கிடைக்கும், சில நேரத்துல ஒண்ணுமே கிடைக்காது. உங்க பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். ஆமா, உங்க வெளிநாட்டு தொழிலுக்கு எப்படி கெடாவை பிடிக்கிறீங்க? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஏன் சார், விவரமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே என்கிட்ட போன்ல பேசுனீங்க. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் கேக்குறீங்க. அது வந்து உங்ககிட்ட என் பொண்ணை கொடுத்த அப்புறம் அவ மறுபடியும் என்ன தேடி வந்துடக்கூடாதுல்ல, அதான் கேக்குறேன். அந்த கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு தடவை ஒரு பொண்ணை நான் தூக்குனேன்னா அதோட அவ ஜாதகத்தையே இல்லாம பண்ணிடுவேன். வழக்கமா நான் தான் பொண்ணுங்களை தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிப்பேன். முதல் முறையா ஒரு கிராக்கி என்ன தேடி வந்திருக்கு. பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் தான். இப்போ கூட பூமிக்கான்னு ஒரு பொண்ணு, ஆளு சும்மா பார்க்க அப்படியே நச்சுன்னு இருப்பா. துபாய் மாப்பிள்ளன்னு ஒரு பிட்ட போட்டு கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சு. இன்னும் 1 ஹவர்ல தாலியை கட்டி முடிச்சிட்டு புருஷங்கிற உரிமையோட அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன். அடுத்த பிளைட்ல துபாய் கொண்டு போய் வித்துருவேன். வருண், பாஸ்போர்ட், ஐடி கார்டு, ஏன் போனை கூட வாங்கிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணு தப்பிக்க முடியும்? யாருக்கிட்ட சொல்ல முடியும்? பூவை மனவடையில வச்சிருக்கோம். சரிங்கக்கா. அக்கா, அங்க உங்களை தேடுறாங்க பாருங்க. சரிம்மா. சொல்லு. ஹலோ மேடம், நீங்க சொன்ன ஆளையும் தூக்கிட்டோம், கூட சப்போர்ட்டுக்கு வந்தவனையும் சேர்த்து தூக்கிட்டோம். சப்போர்ட்டுக்கு வந்தவனா? சரி சரி, பார்த்து பத்திரம். ஓகே மேடம். வருண், ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன காப்பாத்துறேன்னு நீங்க ஆபத்துல சிக்கிக்கிட்டீங்களா? கடவுளே, என் வருணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவரை என்கிட்ட காட்டிடு. வருண், என்னை விட்டு எங்க போனீங்க? வந்துடுங்க வருண்.
ஓம் சூர்யா போற்றி. பொண்ணை அழிச்சுட்டு வாங்க. அஞ்சலி வா கூட்டிட்டு வரலாம். போய் கூட்டிட்டு வாங்க. பூமிகா இதுக்கு மேல அமைதியா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. பேசாம எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நிறுத்திடு. என்ன வருண்? என்னடி பேசுற? நான் எப்படி? போங்க. என்னடி? பூமிகா போகும்போது வருண் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனா? வருண் என்கிட்ட நீ தாலி கட்டிக்காதன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன? வருண் அப்படி சொன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம் தானே? அம்மாவை பத்தின உன் பயத்தினால நீ உன் வாழ்க்கையே அழிச்சுக்காத பூமி. இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. அடச்சி நிறுத்து. ஏண்டி ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணா? கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஏத்தி விடுற? இந்த கல்யாணம் பண்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஏய், அப்பவே உங்களை வெளில போங்கன்னு சொன்னல, மறுபடியும் வந்து இவ்வளவு தூண்டி விட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, உங்க கல்யாணத்துல தானே அவ வருண் வளைச்சு போட பார்த்தா? நீங்க தான் அந்த வேலையை பார்த்ததா? அஞ்சலி, என்ன வேணாலும் பேசு, என் ஃப்ரெண்ட்ஸ் தப்பா பேசாத. யாரு இவங்க? ஃப்ரெண்ட்ஸா? உன்னை தப்பா தூண்டி விடுற இவங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, உங்க அம்மா நிலைமை உங்க 2 பேருக்கும் தெரியுமா? அது தெரியாம இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டு இருக்காங்களே. உங்க அம்மாக்கு ஏதாவது ஆச்சுனா இவங்க பதில் சொல்லுவாங்க. இத பார், அங்க பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல தகராறு பண்ண அப்புறம் உங்க அம்மா பரலோகம் தான் போவா. பரவாயில்லையா? அஞ்சலி, அந்த மாலையை எடுத்துட்டு வா. ஏய் வா போலாம். வாடிங்கிற வா. குத்துகள் மாதிரி நின்னுட்டு இருக்கா பாரு. அஞ்சலி வா, கூட்டிட்டு போலாம். வா வா வா. வாங்க வாங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட வரணும், புரியுதா? அந்த பக்கம் போ. என்ன பண்றதுங்க? தெரியலம்மா, போனையும் எடுக்க மாட்டேன்றான். சரி வாமா போலாம். வா. நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா. ஏய், நல்ல சிரிச்ச முகத்தோட உட்காரு. வந்துருங்க. உங்க உதவி எங்களுக்கு அங்கேயும் தேவைப்படும். வருண், ஆர் யூ ஓகே? எஸ் மேம். மை காட், ஆக்சுவலா நான் மண்டப அட்ரஸ் கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க போனை பிக் பண்ணாததுனால ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு நான் ட்ரேஸ் பண்ணேன். அப்பதான் உங்க நம்பரை வச்சு உங்க லொகேஷனை நான் ட்ரேஸ் பண்ண சொன்னேன். கரெக்டா நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம். சாரி மேம், போன் சைலண்ட்ல இருந்தது. மேடம், என்னாச்சு? பூமிகா கால் பண்ணிருக்கா. ஓ, நேரத்துக்கு மணமடையில உட்காந்துருப்பாள. மேடம், பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஆதையை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போயிடலாம். ஷூர் ஷூர், வாங்க. ஆதி, 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 வாங்க போலாம். ஆதி, எழுந்திருக்க. எழுந்திருங்க. Get up. வாங்க ஆதி, போலாம். ஓம் மாங்கல்ய தேவதா போற்றி. ஓம் வடிவுடை நாயகியே போற்றி. வருண், சீக்கிரம் ஏறிக்குங்க. என்ன இன்னும் காணோம்? ஓம் மித்யா நாயகியே போற்றி. ஓம் ஈஸ்வரியே போற்றி. மாங்கல்யத்தை எல்லாரும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை கொடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமி.
மாங்கல்ய தேவதா போற்றி. மேம் ஆ நான் சொன்ன டைம்க்கு வரலன்னு அசோக் டென்ஷனா இருப்பான். அஞ்சலி ஆளுங்க அடிச்சு கட்டி போட்டு நினைச்சதை விட டிலே ஆயிடுச்சு. டைம்க்கு ரீச் ஆகுமான்னு தெரியல. எதுக்கும் நான் அசோக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். யா தட்ஸ் a குட் ஐடியா. உடனே கால் பண்ணுங்க. யா இங்க பாருமா, எல்லாருக்கும் கூட. மேடத்துக்கு ஓம் பைரவியே போற்றி. எடுத்துக்கோங்கம்மா. ஓம் மகிஷாசுர மர்தினியே போற்றி. ஓம் துர்கா பரமேஸ்வரியே போற்றி. ஓம் எடுத்துக்கோ. மகாலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் புத பகவானே போற்றி. ஓம் சந்திர பகவானே போற்றி. ஓம் ராகு பகவானே போற்றி. கொடுங்க கொடுங்க. சீக்கிரம் போமா. பத்திரகாளி அம்மனே போற்றி. இந்தாங்க சாமி. கோலவிழி பத்திரகாளியே போற்றி. ஓம் குண்டக கண்ணி குண்டிகையே போற்றி. ஓம் துர்கா பரமேஸ்வரியே போற்றி. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அமிர்தவல்லியே போற்றி. ஓம் ஆதிசக்தியே போற்றி. அதுக்கு பேர் தாலிதான். ஹலோ மச்சான், இங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. தாலியை நாங்க தான் எடுத்தோம்னு சொல்லி எங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க மச்சான். அந்த அஞ்சலி ஏதோ ஒரு மஞ்ச கயித்தை எடுத்து அதை தாலின்னு சொல்லி அங்க உள்ள ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கா மச்சான். அஞ்சலி அவ்வளோ கிரிமினலா யோசிக்கிறாளா? சரி, இதுக்கு மேல டிலேவே பண்ண வேணாம். சரி மச்சான். சாமி, இந்தாங்க தாலி. கொடுங்க. மாப்ள வந்து உட்காருங்க. மகாலட்சுமியை போற்றி. தனலட்சுமியை போற்றி. மறுபடியும் ஆசீர்வாதம் வாங்கணுமே, அட்சதை கொடுக்கணுமே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்ட சொல்லுங்க. சரி. தினம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாவனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லாம் தினம் தரும் நல்லனை எல்லாம் தரும். அசோக், என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. வாங்க. தினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை அபிராமி கடை கண்களே அன்பும் அரணம் உடையவளே, வாழ்க்கை பருவம். என்ன பண்றாங்க? ஓவரா போயிட்டு இருக்க நீ. மரியாதை எழுந்து வெளிய வா. இங்க என்னதப்பா நடக்குது? ஆண்டி, இங்க நடக்கிற எதை நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது. உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் தாலி ஏற போற கடைசி நிமிஷம் வரைக்கும் பூமிகா அமைதியா இருந்துட்டா. இந்த கல்யாணத்தை பூமிகா நிறுத்தினதுக்காக சந்தோஷப்படணுமே தவிர வருத்தப்படக்கூடாது. அதுதான்ப்பா கேக்குறேன். அவ சம்மதிச்சு தானே இந்த கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. அப்புறம் ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்? கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு காரணம் வேற, இப்ப கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு காரணம் வேற.
என்ன நீங்க மட்டும் இல்ல, இங்க உள்ள எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்ன என்ன தம்பி இருக்கு? ஷோக், மச்சான் வீடியோவை அந்த ஸ்கிரீன்ல ப்ளே பண்ணு. சரி போ, குடு. என்ன தம்பி? ஏன் ராகேஷ், ஒரு மாசத்துல இந்த மாதிரி எவ்வளவு கல்யாணம் பண்ணுவீங்க? அது கிடைக்கிற கடாவை பொறுத்து. ஒரு தடவை ஒரு பொண்ணை நான் தூக்குனேன்னா அதோட அவ ஜாதகத்தையும் இல்லாம பண்ணிடுவேன். பூமிக்கான்னு ஒரு பொண்ணு, ஆளு சும்மா பார்க்க அப்படியே நச்சுன்னு இருப்பா. துபாய் மாப்பிள்ளன்னு ஒரு பிட்டை போட்டு கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சு. இன்னும் 1 ஹவர்ல தாலியை கட்டி முடிச்சிட்டு புருஷங்கிற உரிமையோட அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன். அடுத்த ஃப்ளைட்ல துபாய் கொண்டு போய் வித்துருவேன். இப்ப எனக்கு கல்யாணம், இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எங்க வைப்பேன்? நீ எல்லாம் ஒரு அப்பனா? இழிச்சு இழிச்சு பேசி பூமிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதெல்லாம் இதுக்குதானா? நீ பணத்தாசவை புடிச்சவன்னு தெரியும், அதுக்காக பெத்த பொண்ணையே விக்கிற அளவுக்கு நீ கேவலமானவன் தெரிஞ்சிருந்தா உன் கூட வாழ்ந்தப்பவே உன் தலையில கல்ல போட்டு கொன்னிருப்ப. அண்ணா, ஏன் நான் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு தொழில நஷ்டம், வீட்டை வித்துட்டா பிரச்சனை தீந்துரும். அதுக்காக தான் பூமிகாவோட கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். ஏன்னா பெத்த பொண்ண காசுக்காக விக்கிற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா? ஏன் இப்படி பேசுறேன்? என்ன நம்ப அண்ணா. அண்ணா ஏண்டி, உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா என்ன வச்சு அவன் பொண்ணை விக்க பார்த்திருப்ப. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.